ஐபிசியை வந்து பிஎன்எஸ்ங்கிற மாதிரியும் சிஆர்பிசியை வந்து பிஎன்எஸ்எஸ்ங்கிற மாதிரியும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து பிஎஸ்சிங்கிற மாதிரி மாற்றினாங்க இல்லையா, பாரதிய சாட்சியா அபிநயமா ஏதோ ஒன்று. அப்போது அதை மாற்றும் போதே நிறைய விஷயத்த கொஞ்சம் டைப் பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் வந்து தவறாக நடக்கக்கூடாது, பெண்களை வந்து தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனை அழைச்சிட்டு போகக்கூடாது, ஒரு பெண்களை அழைச்சிட்டு, இது ஏற்கனவே இருக்குது. ஆல்ட்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷனு. 6 மணிக்கு பிறகு பெண்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையில் 5 மணிக்கு பிறகு தான் கூப்பிடலாம், 6 மணிக்கு பிறகு தான் கூப்பிடலாம். ஈவினிங் 6 மணியோ 7 மணியோ ஐ திங்க் ஸ்டேஷனில் வச்சுக்க கூடாது. பெண்களை கூப்பிட வராந்தா பெண் போலீஸ் தான் இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்திலையும் பெண்களுக்கு நியாயமான பாதுகாப்புகள் தேவையான அளவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் போக்சோ வழக்கில் வந்து அதுவும் இதே கேட்டகரி தான். முதல்ல ஒரு சட்டம் இருந்தது, அப்புறம் போக்சோ வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. போக்சோ வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிக சூப்பரான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்புங்கிறத முதல்ல எப்படி வழங்க முடியும்? ஒரு பெண்ணுக்கு பின்னாடியா நம்ம ஒரு போலீஸ் கன்மேனோட அப்படியே அனுப்பி பெண்களுக்கு பாதுகாப்பான லைஃப் நம்மளால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புனா கால் பண்ணா இம்மிடியேட்டா வித்தின் சம் மினிட்ஸ்ல அங்க போய் நிக்கிற அளவுக்கு அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு மாவட்டத்துக்கும் அல்லது ஒரு ஏரியாவுக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். தட்ஸ் பாசிபிள். இப்போ இந்த வகையில பாத்தீங்கன்னா, இப்ப போக்சோ வழக்கு பெண்களுக்கு வந்து மிக பாதுகாப்பா வழங்கப்பட்டதுல நிறைய தவறுகள் நடந்தது. இதுதான் இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட். நிறைய தவறுகள் நடந்தது. எப்படின்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், அது அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் மகளா இருந்தாலும் ஃப்ரெண்டா இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே இந்த ரியாக்ட் ஆகிருக்குது. என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண்களுக்கு கோவம் வந்த உடனேயே போக்சோ வழக்குல ஃபைல் பண்றாங்க. போக்சோ வழக்குன்னு என்ன? பெண்களை அத்துமீறி தொடுதல் வந்து எல்லாமே போக்சோல வந்துடுது. அத்துமீறி. இப்போ ஒய்ஃப் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் விரும்பாத இடத்துல வந்து ஏதாவது நம்ம செய்ய முயன்றோம்னா தட்ஸ் ஆல்சோ இன் போக்சோ அப்படி வந்துடுது. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது என்னவா மாறுது அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து அவங்க மேல கோவப்பட்டாங்கன்னா போக்சோ வழக்கு அப்படின்னு போட்டு, போக்சோ வழக்குல உள்ள சிக்கல் என்ன? ஜாமீன் கிடைக்கிறதுல மிக சிரமம், தண்டனைகள் அதிகம். இதுக்கு ஒரு உதாரணத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சிடறேன். நான் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய சித்தப்பா மகள், பெரிய சித்தப்பா மகன் ஐ திங்க் ஏதோ சம்திங், அண்ணன் முறை வேணும். இந்த அண்ணன் என்ன பண்றான்? ஒரு லவ் மேட்டர்ல அந்த பொண்ணை கண்டிக்கிறான். அந்த பொண்ணை கண்டிச்சோடனே அந்த பொண்ணுக்கு வந்து கோபம் வருது. கோபம் வந்துட்டு அந்த லவ் மேட்டரை தொடருது. அவன் அண்ணங்கிற வகையில வந்து கோவப்பட்டு ஒரு கட்டத்தில் அடிக்கிற அளவுக்கு அடிக்கிறான். ஒரு அரைகிறான்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அண்ணனா இருந்து யாரா இருந்தாலும் செயல்படுவோம். நானும் செயல்படுவோம், நீங்களும் செயல்படுவீங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது? ஒரு பொய் கேஸை கிரியேட் பண்ணுது. வீட்டுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுது. என் அண்ணன் வந்து என்ன வந்து அங்கே தொட்டான் இங்கே தொட்டான் அப்படின்னு கிரியேட் பண்ணுவேன். இவங்க அப்பா அம்மா மத்தியில் அப்படியே பெரிய பூகம்பமா மாறுது. இந்த பொண்ணு டிசைட் பண்ணிடுது ஏற்கனவே, இவனை வந்து இதுல கொண்டுட்டு போய் உள்ள வைக்காம நம்ம விடக்கூடாது, நம்ம லவ்வுக்கு ஆதரவா பாதகமா இருக்கான், பிளஸ் என்ன அடிச்சுட்டான், விடக்கூடாது அப்படின்னு. ஒரு அண்ணன் வந்து ஒரு தங்கச்சி அடிக்கிறான் அப்படின்னாலே அவன் மேல ஒரு பாசமும் ஒரு பொறுப்பு இருந்தால் தான் அடிச்சிருப்பான். மற்றபடி ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிற அடியா அது இருந்திருக்க போறது இல்லை. அப்ப என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனையை அப்படியே ஃபார்ம் பண்ணி அப்படியே பூதாகரமா கொண்டுட்டு வருது. 10 days யோசிக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த வீடியோ கேட்டீங்கன்னா புரியறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு இப்போ புரிய வேணாம், ஏன்னா அது ப்ராசஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த பொண்ணு வந்து அப்படியே கதையை பெருசாக்கி 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 ஒரு கட்டத்தில் அப்பா அம்மாட்ட எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இப்ப அவன் மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்களா, இல்ல நான் செத்து போவா, இல்ல நானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு ஒரு மிரட்டலை உண்டு பண்ணுது. மிரட்டல் உண்டு பண்ணோன்னா அப்பா அம்மாக்கு வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போக்சோ வழக்கு போடுறாங்க. எப்படி போடுறாங்க? அண்ணங்காரன் கூப்பிட்டு கண்டிச்ச டேட் இருக்கு, ஒரு தேதி இருக்கு. அந்த தேதியில அந்த பொண்ணை வந்து என்ன அங்க தொட்டான் இங்க தொட்டான் கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு முடிக்குது அந்த கேஸை. இந்த கேஸு இந்த வீடியோவை பேசுற வரைக்கும் இன்னும் நான் என்னோட ஊரை சொல்லல, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இப்போதைக்கு ஹிட்டனாவே இருக்கணும். ஸோ எங்க ஊர்ல அந்த கேஸ் நடக்குது. கேஸ் நடந்து அந்த பையனுக்கு 20 years வந்து சென்டென்ஸ் ஆகுது. 20 வருஷம் தண்டனை வழங்கப்படுது. இந்த கேஸ் பல வக்கீல்கள்கிட்ட போயிட்டு, நான் ஒரு சட்ட ஆர்வலர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.
அதன் அடிப்படையில் இதை ஆய்வு பண்ணுறதுக்கு என்கிட்ட வரும்போது அந்த கேஸை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள்கிட்டையும் நான் விசாரித்து அப்படியே ஸ்டெப்பாக போனால் இந்த கேஸ் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கேஸ் பொய்னோன்னா அதுக்கு பிறகு அந்த கேஸ் ஃபைலில் பார்த்தாக்கா இந்த கேஸ் பொய் தாங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. இதை வாதாடின வக்கீல் சரியாக கவனிக்கல, இதை கவனிச்ச ஜட்ஜி சரியாக கவனிக்கல, 2 பேரும் சரியாக கவனிக்காததுனால இந்த பொண்ணு சொன்ன பொய் நின்றுடுச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது விஜய்க்கு கொண்டுட்டு போற அளவுக்கு இதை சேர்த்தீங்கன்னா யூ ஆர் கிரேட். ஏன்னா நான் விஜய்க்கு நேரடியாக சென்ட் பண்ண போறது இல்லை. மேபி இப்போ அதுக்கு கூட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மெயிலில் கூட என்னால் போட முடியும். பட் இருந்தாலும் ஒரு சோசியல் மீடியா பதிவு தான் இது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் தனக்கு வழங்கப்பட்ட உரிமைக்கான ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் போது ஒரு ஆண் பாதிக்கப்படுகிறான். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ சிங்கப்பெண் மேட்டருக்கு வருவோம். சிங்கப்பெண் மேட்டரை இவர் எப்படி அசம்பிள் பண்ணியிருக்காருன்னு இன்னும் எனக்கு தெரியல. ஏதோ ஜீப்ல ரவுண்ட்ஸ் வந்துட்டு போற மாதிரியா, இல்ல சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு சட்டமே வரப்போதா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா போலீஸ்காரவங்களுக்கு விஜய் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கறத மட்டும் என் தரப்புல நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு விஷயம் ஹாப்பி என்னன்னா, போலீஸ் துறையை விஜய் கையில் வச்சிருக்காரு. தட்ஸ் வெரி குட். இந்த போலீஸுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, எல்லா பாதுகாப்பும் மக்களுக்கு சரியாகத்தான் கிடைக்க வேண்டும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பொய் வழக்குன்னு ஒன்னு நிரூபணம் ஆனிச்சுன்னா, இந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்னால ஒருத்தனை போட்டு சின்ன பின்னமாக்கி அவனை வாட்டி எடுத்தது தெரிய வந்ததுன்னா, கேஸ் போட்ட ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் கட்டாயமா டிகிரேட் பண்ணப்படுவீங்க, இல்ல டிஸ்மிஸே பண்ணப்படுவீங்க. ஸோ வெரி கேர்ஃபுல்லா தான் இதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வெரி ரிஸ்கி மேட்டர் இது. இதை ஒரு விஷயத்த சொல்லணும். அடுத்தது இந்த சிங்கப்பெண் மேட்டரா இருக்கட்டும், அல்லது போக்சோ வழக்கா இருக்கட்டும், பொய் வழக்கு போட்டதாக நிரூபிக்கப்பட்டால், பொய் வழக்கு போட்டு ஒருவர் தண்டிக்கப்பட்டதாக, ஏன்னா நம்ம அப்பீல் போவோம் இல்லையா, ஒரு கோர்ட்ல நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்பீல் போவோம். அப்பீல் போகும்போது பொய்யை நிரூபிக்கிறதுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும், நம்ம நிரூபிச்சிருவோம். இவனுக்கு வழங்கப்பட்ட சேம் தண்டனை பொய்யாக கிரியேட் பண்ண அந்த பொண்ணுக்கும் வழங்கப்பட வேண்டும். இது பெண்களை தரக்குறைவு படுத்துறதுக்கோ அவங்கள கசக்கிறதுக்கோ நான் யோசிக்கல. பொய் கிடையாது. இதே பிரான்ஸ் அனுபவத்தை நான் சொல்றேன். பொய்ங்கிறது கேஸே அங்க கிடையாதுங்க. பொய் கேஸுங்கிறது கிடையாது. ஆனா எனக்கு ஒரு 9 நாள் பிரிசன்ல இருந்த அனுபவம் இருக்கு, ஒரு ஊர்ல. அப்ப அந்த 9 நாள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, 70 to 80% பிரிசனர்ஸ் பொய் கேஸ்ல உள்ள இருக்காங்க. இதை நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க ஆய்வு பண்ணுங்க. இப்ப விஜய் போலீஸ் மந்திரியா இருக்கிறதுனால அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு டீம் போலீஸ் துறையில உருவாக்கலாம். டெய்லி போய் பிரிசன்ல ரிப்போர்ட், டெய்லி மீன்ஸ் ஒவ்வொரு பிரிசனுக்கு டீம் அனுப்பி ரிப்போர்ட்ஸ் எடுக்க வைக்கலாம். நான் பொய் வழக்குனால பாதிக்கப்பட்டேன், இந்த பொய் வழக்குக்கு காரணம் காவல்துறை தான், அல்லது பொய் வழக்குக்கு காரணம் இந்த பெண் தான், அல்லது பொய் வழக்குக்கு காரணம் என் நண்பன் தான், அப்பா தான், அம்மா தான் சொல்றான்ல, அவன் வழக்கை மட்டும் வெளியே எடுத்து தனியா ஆய்வு பண்ணி அதை பொய்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றதுக்கு தானே வருது. பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றது மட்டும் ஹெல்ப் இல்லைல்ல. அவன் சும்மா வெளியில இருந்தா கூட அவன் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருப்பான். அவனை கொண்டு போய் ஒரு பொய் வழக்கில் உள்ள வச்சோன்னா அவன் குடும்பம் சின்ன பின்னம் ஆகுதா இல்லையா? ஆகுது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு அதை ஒரு தனிப்பட்ட கண்காணிப்பு துறை, காவல்துறைக்கு இன்டீரியரா, அது காவலர்களா இருக்கக்கூடாது கண்டிப்பா. ஏன்னா காவலர்கள் தான் அதிகமா பொய் கேஸே போடுறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பொய்யாவே ஒரு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் ஆட்டோமேட்டிக்கா தெரியும், எஸ்ஹெச்ஓக்கு தெரியும், அதாவது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு தெரியும், இது பொய் வழக்கு தான் தெரியும். இந்த இடத்துல ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னா, யாருடைய கை வெயிட்டா இருக்கு, யாரு பணம் நிறைய தர்றா, அல்லது யாரு செல்வாக்குடையவரா இருக்கா, யாரு எம்எல்ஏடைய ரெக்கமெண்டேஷன்ல வர்றா, அல்லது யாரு செல்வந்தரா, இந்த அடிப்படையில தான் கேஸ் போடப்படுது தவிர நியாயத்தின் அடிப்படையில போடுற கேஸ் மிக 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 குறைவு. எனது கேஸ் அனுபவங்கிறது, என் மேல 2 கேஸ் போட்டிருந்தாங்க. 2 கேஸையுமே ஒரு கட்டம் வரைக்கும் அட்வொகேட் வச்சிருந்து, ஒரு கட்டத்துக்கு மேல நானே அட்வொகேட்டுங்கிற ஒரு ரேஞ்சுக்கு உருவாகி அந்த 2 கேஸை நானே வாதாடக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி 2 கேஸ்லயுமே நான் விடுதலையானேன். இதை எத்தனை பேரால செய்ய முடியும்?
இதை நான் பெருமடிக்கிறதுக்கு சொல்ல, இதை எத்தனை பேரால செய்ய முடியும்? அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சட்டத்தினுடைய நுணுக்கங்கள், ஒரு கேஸை நாமளே வாதாடுறதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜி முன்னிலையில போய் எந்த SHO நம்ம மேல கேஸ் போட்டாரோ அவரே கூண்டில் நிப்பாட்டி அந்த இடத்துல நம்ம வக்கீலா நின்று வாதாடி ஜெயிச்சுட்டு வர அளவுக்கு ஒரு ஆளுக்கு நாலேஜ் உற்பத்தி பண்ணணும்னா எவ்வளவு நேரங்கள் ஆகும்? அவன் இருக்கிற தொழிலை விட்டுட்டு அவன் சட்டத்தை கத்துக்கிட்டு எல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப மாண்புமிகு, இப்பதான் நான் முதல் முறையா சொல்றேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு எனது கோரிக்கையாக நான் வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, எந்த பெண் திட்டமா இருந்தாலும் எல்லாமே சிறப்பானதுதான். எல்லாரும் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்தான். ஆனா தவறான ஒரு கேஸ் ஃபைல் ஆண்கள் மேல பண்ணப்படக்கூடாது. ஏன்னா இது ஒரு சாரா போயிடுச்சுன்னா ஆண்களால் ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு நிலைமை உருவாகும். அந்த நிலைமை உருவானுச்சுன்னா உங்களுடைய ஆட்சிக்கு இது மிகப்பெரிய பாதகமான வார்த்தைகளாக அமையும். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிடுறேன். 30 நிமிஷம் தாண்டிடுச்சு. அடுத்தடுத்த வீடியோல சில விஷயங்கள் விஜய் ஆட்சியுடைய நீடிப்பு சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.